எல்லா தவறையும் செய்தது அன்புமணிதான். அன்புமணியை அமைச்சராக்கி நானும் தவறு செய்துவிட்டேன். கட்சியினரை திசை திருப்பும் முயற்சியை அன்புமணி செய்து வருகிறார். அம்மாவை தாக்க முயற்சி செய்தார். இப்படி பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ரொம்பவே கனத்த இதயத்தோடு ரொம்பவே கனமான வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் ராமதாஸ். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே எப்போதும் இல்லாமல் இப்படி தந்தை மகன் மாறி மாறி குற்றம் சாட்டி பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமக இரண்டாக உடைகிறதா என்ற பேச்சும் எழுந்துள்ளது. பக்கத்து மாநிலங்களில் தந்தை மகன் சண்டை, தந்தை மகள் சண்டை எல்லாம் அரசியலில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அன்புமணி மற்றும் தந்தை ராமதாஸ் இடையே அடிக்கடி மோதல் போக்கு இதற்கு முன்பும் இருந்திருக்கிறது. ஆனால் அது பல நேரங்களில் ஸ்வீட் பாக்ஸ் கொடுப்பதற்கும் கூட்டணிக்கான யுக்தியாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அப்படி இல்ல என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். இன்னைக்கு ராமதாஸ் பேசின விஷயங்களை எல்லாரும் பார்த்திருப்போம். இந்த வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் எல்லாமே கட்சியை இன்னும் வலுவிழக்கவே செய்யும். தற்போது அதிமுக ராஜ்யசபா சீட்டுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இப்படி தந்தையும் மகனும் அடித்துக் கொள்வது பாமகவுக்கு பலவீனத்தையே தரும். பாமக தனித்து நின்றாலும் குறிப்பிட்ட இடங்களை வெல்லும் என ராமதாஸ் கணிக்கிறார். ஆனால் இன்றைய தேதியில் அது சாத்தியமா என்ற கேள்வியும் எழுகிறது. சில மாறுதல்கள் கட்சியில் ஏற்படுவது இயல்புதான். தலைமையை தாரை வார்த்து கொடுத்த பின்பும் என் பேச்சுதான் கேட்க வேண்டும், நான் எடுப்பதுதான் முடிவு என பேசுவது அவரின் தலைமை பண்பை கேள்விக்குள்ளாக்காதா? மூத்த தலைவராக ஆலோசனை வழங்கலாம், ஆனால் கட்சி என் பிடியில் தான் இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பதற்கு எதற்கு பொறுப்பை வழங்க வேண்டும்? சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் சூழலில் பாமகவில் வெடித்துள்ள மோதல் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.